வணக்கம், வெல்கம் ஆல். இந்த வீடியோ லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோட கண்டினியூஷன் தான். இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். நமக்கு யூஸ்வலாக இந்த இடத்துல தான் சுருக்கம் வரும். நம்ம வேர் பண்ணதுக்கப்புறம் எடுக்கும்போது நமக்கு சுருக்கம் வரும். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு இருக்கும் சுருக்கம். நம்ம இப்போ வேர் பண்ணோம் அப்படின்னா சுருக்கமே இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் அயர்ன் பண்ணாமல் ஆரி ஒர்க் ப்ளவுஸை அயர்னே பண்ண மாட்டேன், அயர்ன் பண்ணாமல் போடுவேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அயர்ன் பண்ணியே போட மாட்டேன், ஆரி ஒர்க் ப்ளவுஸை அப்படியே தான் போடுவேன் அப்படின்றத. ஏன்னா நான் அங்கங்கே சுருக்கம் இருக்கும், அயர்ன் பண்ண தான் செய்வேன். ஏன்னா அந்த கேப்லலாம் எங்கெல்லாம் சுருங்கி இருக்கோ அங்கெல்லாம் அயர்ன் பண்ணி நீட்டாக மடித்து வச்சுருவேன். பட் இப்போ ஸ்டிச் பண்ண கொடுக்கும்போது கடையில் நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்கும்போது ஒன்று மேலாப்லேயே வச்சு அயர்ன் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா இப்போ நான் திருப்பி பரட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பரட்டி வச்சு, அதாவது அந்த ஸ்டிச்சஸ் இந்த மெட்டீரியலெல்லாம் பட வேணாம் அயர்ன் பாக்ஸு அப்படின்றதுக்காக டைரெக்டாக பட வேணான்னு திருப்பி போட்டு அயர்ன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினாலுமே இப்போ நான் திருப்பி போட்டு அயர்ன் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. மேலே இப்படி நான் வச்சு பார்த்தேன்னா நல்லாவே என்னால் ஹீட்டு ஃபீல் ஆகுது. என்ன தான் நம்ம திருப்பி பரட்டி போட்டு பண்ணாலுமே ஹீட் ஃபீல் ஆக தான் செய்யும். பெட்டர் அட்வைசபிள் என்ன அப்படின்னா இப்போ இந்த மெட்டீரியல்லாம் கருக்காமல் இருக்கணும், ரொம்ப நாளைக்கு நமக்கு கருக்காமல் அப்படியே ஓரளவுக்கு இருக்கணும். ஒரு 3 to 4 years கற்காமல் இருக்கும் ஒரு ப்ளவுஸ், ஆரி ப்ளவுஸ் அப்படின்னு கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரு 1 year ஒரு 1.5 year வரைக்குமாவது அட்லீஸ்ட் கருக்காமல் இருக்கணும்னா நம்ம ஹீட்டு, அதாவது இந்த மாதிரி அயர்ன் பாக்ஸ் வச்சு ஹீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சன்லைட்டில் போடுறதையும் அவாய்ட் பண்ணிடணும், நல்லா தான் காய வைக்கணும். அது 2 முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் இந்த புட்டாஸ்லாம் ரெடி பண்ண கிளாத்தை எடுத்திருக்கேன். இந்த புட்டாஸ் எல்லாமே நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளவுஸ் நான் த்ரெட் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்றதை டைலர்ஸ் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஆரி ஒர்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டோம் அப்படின்னாவே, அதுவும் இந்த அயர்ன் பாக்ஸ் கூட கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. டைலரிங் கடையிலலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், நல்லா வெயிட்டாக இருக்கும் அந்த அயர்ன் பாக்ஸு. நல்லா அப்படியே வச்சு அமுக்கி எடுப்பாங்க. ஈவன் நான் என்னோடய கஸ்டமர்ஸ் மீன்ஸ் நான் வாங்குகிற ப்ளவுஸ்லாம் போட்டு நான் வெளியில் ஸ்டிச் பண்ணி டைலர்கிட்ட ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் வாங்கும்போது வெயிட் பண்ணும்போது நானே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மடித்து வச்சு அது மேலே நல்லா அயர்ன் பாக்ஸை வச்சு நல்லா அமுக்கிட்டு கொடுப்பாங்க. என் கையில் வாங்கும்போதே இந்த ஹீட் ஃபீல் ஆகும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது த்ரெட்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் நம்ம இந்த மாதிரி நரம்பில் போடும்போது தான் ப்ராப்ளம். நரம்பில் போடும்போது ஒரு டைம் அயர்ன் பண்ணாவே அப்படியே வந்துருமா, நரம்பெல்லாம் மெல்ட் ஆயிருமானா இல்லை. நரம்பு மெல்ட்டிங்னு நான் ஏன் பேசுகிறேன்னா, அந்த நரம்பு நைலான் தான். நம்ம யூஸ் பண்ணுற நரம்பு நைலான் இதுதான். நைலான்ற ஆப்ஷன் நமக்கு இருக்குது அயர்ன் பாக்ஸில். ஈவன் நான் அந்த நைலான்ற ஆப்ஷனில் வச்சு தான் அயர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஹீட் நமக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ அப்போயுமே ஒரு டைம் வைக்கும்போது ஒன்றாகலை, 2 டைம் வைக்கும்போது ஒன்றாகலை, 3rd டைம் மறுபடியும் நான் அது மேலே தேய்க்கும்போது பார்த்திங்கனாவே இப்போ பார்த்துருப்பீங்க, அப்படியே ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த நைலான் ஒயர். ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வேணால் கேட்கலாம், இது மேலே நம்ம தான் லைனிங் வச்சுருப்போமே, அது மேலே தானே அயர்ன் பண்ண போகிறோம், அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இதில் அஃபெக்ட் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். அதோடு சேர்த்து மேலே அப்படியே டிசைன் பண்ண ப்ளவுஸ் மேலே அயர்ன் பண்ணாலும் டைலர்ஸ் டிசைன் மேலே தானே அயர்ன் பண்ணுவாங்க, அப்புறம் நைலான் ஒயர் எப்படி அஃபெக்ட் ஆகுன்றதையும் கேட்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். என்னென்னா ஃபஸ்ட்டு டைம்லேயே ஆகாது. லைனிங் மேலே பண்ணும்போது இல்லை டிசைன் மேலே பரட்டி வச்சு பண்ணும்போது, ஒரு ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸை பண்ணும்போதுமே ஃபஸ்ட் டைம் மேபி ஆகாமல் இருக்கலாம். பட் 2nd டைம் 3rd டைம் நாம் வீட்டில் கண்டிப்பாக அப்படியே சுருங்குனதோடையெல்லாம் யாரும் போட்டுட்ருக்க மாட்டோம். ஸோ லைட்டாக மேலே வச்சு நம்ம பண்ணும்போது அடுத்தடுத்து நம்ம ஹீட் லைட் ஹீட்டாக இருந்தாலும் கொடுக்கும்போது அது அந்த டெக்ஸ்டர் டேமேஜ் ஆக தான் செய்யும்.
ஸோ அதனால் வந்து அந்த டிசைனே ஃபுல்லாகவே வந்து கொஞ்ச நாளில் பிரிஞ்சு வந்துடும். ஸோ எப்பயுமே வந்து நம்ம பெஸ்ட்டு வந்து த்ரெட்டில் வந்து ஆரி ஒர்க் போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளோட கிளாத்தும் த்ரெட்டு தான். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை வந்து கோர்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயமும் வந்து த்ரெட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அது ரெண்டும் மேட்ச் ஆயிரும். அதனால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம அயர்ன் பண்ணும்போது கிளாத்தும் சேர்ந்து தான் அதாகும். மேபி இந்த ஃபேட் ஆகிறது வேணால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகலாம், அது வேணால் இருக்கும். மற்றபடி வந்து மெல்ட் ஆகி அந்து போகிறது, ஃபுல்லாக டிசைன் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ பெட்டர் வந்து என்னோடய சஜஷன் என்னென்னா, நரம்பில் வந்து போடுறது ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கு நல்லது. பட் அதை வந்து போட்டு ட்ரெஸ்ஸாக வியர் பண்ணுறாங்க இல்லையா கஸ்டமர், அவங்களுக்கு வந்து அது நல்லது கிடையாது. கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நரம்பில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். நமக்கு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம அதை யூஸ் பண்ணி போட்டு கொடுத்தோன்னா அவங்க வந்து அந்த விஷயத்தை ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து வாங்குறாங்க இல்லையா, போட்டு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து நாம் வந்து நல்லது செய்கிற மாதிரி இருக்காது. ஸோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோடய சஜஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.